என் தூர சென்றோட ஊர் உத்துருவிட்டு பார்த்தேன். அப்படி உத்துருவிட்டு பார்க்கும்போது எனக்கு போட்டிக்கு போறாமைக்கு யாருந்தான் என் தொழிலையும் பிடிச்சிட்டான். அதனால நான் அடிபட்டு நொந்து நூலாகி நான் சாவதா வாவட்டான்னு தெரியல. பூமாலை இப்படி திருவண்ணாமலை வாங்க வாங்க பொறுமையா வாங்க, வந்துட்டேன்னு சொன்னா போதும். அவ்வளோதான். என்ன தொழில்? கருவாடு இல்லை, அவர் கேட்டு பூ மாலைக்கு தான் கூப்பிட்டாரு. மாலை பூ மாலை தொழில் யாருன்னு கூப்பிட்டேன். திருவண்ணாமலை நீங்க நான் அதுக்கு தான் உங்களை காட்டுறேன். நீங்க தான் பூ வியாபாரம் பண்றீங்க. தொழில வேற ஒருத்தன் பிடிச்சான்னு சொல்லி தானே கூப்பிட்டேன். ஆமாங்க, நான் அதுக்கு இவங்களை பார்த்தா இவர் அப்புறம் எதுக்கு பண்ணி வரமா நல்லா தெளிவா பூ மாலைன்னு சொன்னேன். புரியுதா? நான் தான் சொன்னேன் அவங்களுடைய கோரிக்கை சொல்லி கொடுக்கும்போது மட்டும் வாங்க. ஏன்னா தப்பா மாறிடும், தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு வரக்கூடாது இந்த ஆலயத்தை பொறுத்த அளவுக்கு. புரியுதுங்களா? பரவாயில்லையா? இந்த ஆலயத்துக்கு வந்தபடி என்னுடைய கோயில் குச்சி கொடுத்துட்ட சொன்ன மாதிரி நடக்குது. இப்ப பரவாயில்ல அப்படி இருக்குதா? இன்னும் வளர்த்து கொடுத்துட்றேன். அவங்க கூட இருக்கிறவங்க என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சு கொடுத்துறேன். அந்த மாலை போட்டதுல இருந்து சந்தோஷமா இருக்கிறியா? அது போதுமா? இன்னும் மாலை வேணுமா? நான் கொடுக்கணுமா? நீ எனக்கு கொடுக்குறியா? நீ எனக்கு கொடுக்கணும் மாலை. நான் கொடுக்கணுமா? நான் கொடுத்தா 10,000 ரூபா மேடம். பார்த்துக்கலாமா? சரி பார்த்துக்கலாம். சரி வேற டேய், ரொம்ப என்னுடைய கனி, என்னுடைய திருநிறம், என்னுடைய மாலையை உன் கடையில போட்ட பின்னாடி என்னுடைய சர்பத்தை வந்து உன் கடையில வந்து நோண்டி வெளியே போச்சு. கண்ணால பார்த்தே பார்க்கலையா? பார்த்தேன். என்ன செஞ்ச? கையெழுத்து தான் தப்பு. அதோட சரியா? அதான். அப்ப எனக்கு கூட மாட்டியா? நீ நினைச்சிருந்தானு நீ நினைச்சா போதுமா? நான் வந்தேன்னா என்ன செய்யணும், நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமே. நான் வந்தால் நான் பல ரூபத்துல வருவேன். உன் மனைக்கும் வருவேன், உன் கடைக்கும் வருவேன், உன்னோட தொழிலையும் பார்ப்பேன், உனக்கு போறவ பட்சத்துல இருக்கணும். அதையும் நான்